வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம். மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது தொடர்ந்து இந்த 9ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். 9ஆம் பாவகத்திற்கு இது போன்ற தியானம் போன்ற தன்மைகளும் சொல்லப்படலாம். எனவே பொதுவாக தர்மா என்பதாக அல்லது தர்மம் என்பதாக பராசரர் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் ஒருவருடைய நெறி அல்லது ஒருவருடைய ஆழ்மன தேடல் போன்றவற்றையும் இந்த 9ஆம் பாவகம் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இதை பற்றி சிந்திக்கலாம். எனவே மதம் என்பதாக பொதுவாக புரிந்து கொண்டாலும் இந்த தர்மம் என்ற சொல்லுக்கு ஒருவருடைய தேடல், ஆழ்மன தேடல் என்பதாக அதை புரிந்து கொள்வதால் இது போன்ற தியானம் போன்றவற்றுக்கும் இந்த 9ஆம் பாவகத்தை நாம் பயன்படுத்தலாம் என்பதாக நான் சிந்திக்கிறேன். தொடர்ந்து நாம் இப்பொழுது பார்த்து வருகின்ற இந்த பகுதியில் பராசரர் ஒருவருடைய அப்பாவின் இறப்பு என்பது எப்பொழுது நடக்கும், எது போன்ற கிரக நிலைகள் இருந்தால் அவருடைய அப்பாவின் இறப்பை எந்த காலத்தில் நடக்கும் என்பதை எப்படி கண்டறிவது என்பதையே தொடர்ந்து விளக்கி வருகிறார். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களும் அதையே சொல்ல போகின்றன. இந்த இறப்பு அல்லது இது போன்ற இந்த பாவக பலன்கள் என்பதை நாம் இந்த சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி ஆராய முடியும் என்பதாக நான் 7ஆம் பாவக பலன்கள் என்பதில் விளக்கியிருந்தேன். அதே போன்ற முறையில் நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளுக்கும் அந்த சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி நம்மால் பலன் தேட முடியும் என்று நம்புகிறேன். அதே போல சுதர்சன சக்கர தசையில் நாம் பார்த்தது போல ராசி சக்கரத்தை விட நவாம்சத்தில் அந்த விதிகள் பொருந்தி போயின என்பதாக பார்த்தோம். எனவே இது அப்பாவை பற்றிய பலன்கள் என்பதால் துவாதசாம்சத்தில் இந்த விதிகள் பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். வாருங்கள், நாம் பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் 2 ஸ்லோகங்களாக ஸ்லோகங்கள் 16 2ஆம் வரி, 17 மற்றும் 18ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். சென்ற பதிவில் நாம் 16ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி வரை பார்த்திருந்தோம். இதே ஸ்லோகங்கள் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் தாராச்சந்திரா, கணேஷ் சத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிறது. லக்னேஷே நாசராசிஸ்தே ரந்திரேஷே பானு சம்யுதே த்விதீயே துவாதசே வர்ஷே பிதுர் மரணம் ஆதிசேத் பாக்யாத் ரந்திரகதே ராஹவ் பாக்யாத் பாக்யகதே ரவௌ சோடசே அஷ்டாதசே வர்ஷே ஜனகஸ்ய மிருதிர் பவேத். லக்னேஷே லக்னாதிபதி, நாச ராசிஸ்தே, இந்த நாச எனும் பொழுது அது 8ஆம் பாவகம் அல்லது 8ஆம் ராசி என்பதாக இங்கு சொல்கிறது. எனவே நாச ராசி எனும் பொழுது 8ஆம் ராசி. இந்த ராசி மற்றும் பாவக குழப்பங்கள் என்பதை நான் பலமுறை பேசியிருக்கிறேன் இந்த அத்தியாயங்களில். எனவே இதை 8ஆம் பாவகத்தில் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்க, ரந்திரேஷே 8ஆம் பாவகாதிபதி, பானு சம்யுதே சூரியனுடன் சேர்ந்து இருக்க, த்விதீயே துவாதசே வர்ஷே, த்விதீய என்றால் அது 2 என்பதான பொருள் வரும். துவாதசை என்றால் அது 12 என்ற பொருள் வரும். எனவே 2ஆம் வயதிலேயோ அல்லது 12ஆம் வயதிலேயோ. பிதுர் மரணம் ஆதிசே, பிதுர் மரணம் அப்பாவின் இறப்பு, ஆதி என்பதற்கு போன்ற என்ற பொருள் வரும். எனவே போன்ற பலன்கள். எனவே அப்பாவிற்கு இறப்பு போன்ற பலன்கள். எனவே அப்பாவிற்கு உடல்நல குறைபாடு, மருத்துவ செலவுகள் என்ற விதமாக இது போன்ற பலன்கள் நடக்கும். அதை தொடர்ந்து 2வது ஸ்லோகம், பாக்யாத் 9ஆம் பாவகத்தில் இருந்து, இந்த ஆத் என்ற விகுதி வந்தால் அது அங்கிருந்து என்ற பொருளில் வரும். எனவே பாக்யாத் 9ஆம் பாவகத்தில் இருந்து, ரந்திரகதே ராகவ், ரந்திர என்பது 8ஆம் பாவகம், கதே என்றால் சென்ற, ராகவ் ராகு. எனவே 9ஆம் பாவத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் ராகு, பாக்யாத் 9ஆம் பாவகத்தில் இருந்து பாக்ய கதே ராகவ்
ரவா 9ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவகத்தில் சென்ற சூரியன். எனவே 9க்கு 9ல் சூரியன் இருக்க சோடசே அஷ்டாதசே வர்ஷே, சோடசே என்றால் 16, அஷ்டதச என்றால் 8, 10, 18. எனவே 16 அல்லது 18ஆம் வயதில் ஜனகஸ்ய அப்பாவின் மிருத்திர் பவே, இறப்பு நடக்கும் என்பதாக இந்த ஸ்லோகங்களின் சொற்களின் பொருள் என்பது இருக்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்பது எளிதாக நினைவு வைத்துக் கொள்ளப்படலாம். லக்னாதிபதி 8ல் இருக்க வேண்டும், 8ஆம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்க வேண்டும். எனவே இது போன்ற ஒரு நிலை இருந்தால் ஜாதகரின் 2ஆம் வயதிலேயோ அல்லது 12ஆம் வயதிலேயோ அப்பாவின் இறப்பு போன்ற பலன்களை சொல்லலாம். இந்த இடத்தில் 8ஆம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் அடைந்திருக்க வேண்டும் என்பதான சொல் பயன்படவில்லை. சூரியனுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாகவே இது சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக அஸ்தங்கம் எனும் பொழுது நாம் அதை ராசி சக்கரத்தில் பார்க்கலாம். ஆனால் வர்க்கங்களில் சூரியனும் அந்த கிரகமும் சேர்ந்திருக்கும் பொழுது அதை பொதுவாக அஸ்தங்கம் அடைந்திருக்கிறது என்பதாக சொல்வதில்லை. எனவே இந்த இடத்தில் இது போன்று சூரியனுடன் சேர்ந்திருக்க பானு சம்யுத்தே என்பதான சொல் பயன்பட்டுள்ளதால் இதை வர்க்கங்களில் பார்க்க வேண்டும் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் இதை நம் ராசி சக்கரத்திலும் இது போன்ற இந்த ஸ்லோகம் என்பது பானு சம்யுத்தே என்பதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் படி இந்த சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி நாம் இந்த வயது என்பதை கண்டறியும் பொழுது அதற்கு நாம் வர்க்கங்களில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகங்கள் ராசி சக்கரத்தை விட துவாதசாம்சத்தில் அதிக அளவு இது பயன்படும் என்பதாக நான் சிந்திக்கிறேன். எனவே துவாதசாம்சத்தில் 8ஆம் ராசியில் 8ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி இருந்து 8ஆம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்திருக்கும் பொழுது அவருடைய அப்பாவின் இறப்பு 2ஆம் வயதிலேயோ அல்லது 12ஆம் வயதிலேயோ இது போன்ற பலன்கள் நடக்கும் என்பதாக சொல்லலாம். எனவே 2ஆம் வயது என்பொழுது வளர் லக்னம் 2வது பாவகத்தில் இருக்கும். 2வது பாவகம் என்னும் பொழுது அப்பாவை குறிக்கின்ற 9வது பாவகத்திற்கு 6வது பாவகத்தில் வளர் லக்னம் சென்று கொண்டிருக்கும். அதே போல 12ஆம் வயது என்னும் பொழுது வளர் லக்னம் 12ஆம் பாவகத்தில் இருக்கும். இது அப்பாவை குறிக்கின்ற பாவகத்துக்கு 4 என்பதாக வரும். எனவே இந்த குறிப்பிட்ட பாவகத்தில் வளர் லக்னம் சொல்லும் பொழுது ஏன் இந்த பலன் என்பதற்கான விளக்கங்கள் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. எனவே எந்த காரணம் கொண்டு பராசரர் இது போன்ற குறிப்பிட்ட வயதை சொல்கிறார் என்பதற்கு இன்னும் ஆராய்ச்சி என்பது தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வயது என்பது சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி சொல்லப்படுகிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை என்பது என்னுடைய புரிதலில் நம்பிக்கை என்பது சற்றே கூடியிருக்கிறது. அடுத்ததாக 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 9ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் ராகு இருக்க, இது நேரடியாக 9க்கு 8 எனும் பொழுது அது நேரடியாக 4ஆம் பாவகத்தில் ராகு என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை. எனவே நேரடியாக 4ஆம் பாவகத்தில் ராகு இருக்க என்பதாகவே சொல்லியிருக்கலாம். 9க்கு 8ல் ராகு என்று சொல்லியிருப்பதால் இது நாம் அந்த 9ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தை பார்த்து அங்கு ராகு இருக்கிறதா என்பதாக பார்க்க வேண்டும். நேரடியாக 4ஆம் பாவகத்தில் ராகு இருந்தாலேயே இந்த பலன் என்பதாக சிந்திக்க முடியாது. அல்லது இந்த ஸ்லோகங்கள் இந்த 9ஆம் பாவகத்தை முக்கியத்துவம் தருவதற்காக பாக்யாத் என்பதாக அதை வைத்து பேசியிருக்கவும் கூடும். என்னுடைய சிந்தனை அந்த 9ஆம் பாவகத்தில் இருந்து பாவகத்தை பார்த்து அது 8ஆம் பாவத்தில் வருகிறதா என்பதாகவே பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். எனவே 9ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் ராகு இருக்க, 9ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க, இதை நீங்கள் 5ஆம் பாவகம் என்பதாகவும் சிந்திக்கலாம். அப்படி இருக்க ஜாதகரின் 16 அல்லது 18ஆம் வயதில் அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும். எனவே 16 என்று சிந்திக்கும் பொழுது 4ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் என்பது இருக்கும். லக்னத்திலிருந்து 18 என்று சிந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6ஆம் பாவகத்தில் அல்லது 7ஆம் பாவகத்தில் அந்த அப்பாவின் வளர் லக்னம் என்பது சென்று கொண்டிருக்கும்.
எனவே இந்த குறிப்பிட்ட வயது என்பது முடிந்துவிட்டால் அடுத்ததாக இதனுடன் நீங்கள் 12 என்பதை சேர்த்துக் கொண்டு செல்லலாம். எனவே 16ஆம் வயதில் அந்த 16ஆம் வயது முடிந்து விட்டது என்றால், ஆனால் இது போன்ற கிரக நிலை இருக்கிறது என்றால் அடுத்தனுடன் 12 சேர்க்க 28ஆம் வயதில் என்பதாக சிந்திக்கலாம். அல்லது 28 + 12 40வது வயதில் என்பதாக நீங்கள் 12 என்பதை கூட்டிக் கொண்டே போகலாம். அதே போல 18உடன் 12 என்று கூட்டிக் கொண்டே வந்தால் அந்த குறிப்பிட்ட வயதிலும் இது நடக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த வயது என்பது அந்த குறிப்பிட்ட வளர் லக்னம் என்பதை சுட்டுகிறது என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இது போன்ற கிரக நிலைகள் இருந்தால் இந்த குறிப்பிட்ட வயதில் அப்பாவிற்கு உடல்நல குறைபாடுகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்பதாக இதை நாம் சிந்திக்கலாம். தொடர்ந்து நாம் 18ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரி, 19ஆம் ஸ்லோகம், 20ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி என்பதை பார்ப்போம். இதில் இந்த இறுதியாக உள்ள அந்த 2 வரிகள் தாராச்சந்திரா அவருடைய நூலில் சற்றே ஒரு சொல் மட்டும் மாறி இருக்கிறது, ஆனால் பொருள் என்பது மாறவில்லை. ராகுனா சகிதே சூரியே சந்திராத் பாக்யகதே ஷனௌ சப்தம ஏகோன விம்சாப்தே தாதஸ்ய மரணம் த்ருவம் பாக்யேஷே வியயராசிஸ்தே வியயேஷே பாக்யராசிகே வேதாப்திமித வருஷாச்ச பிதுர் மரணம் ஆதிசேத். இந்த தாரச்சந்திராவுடைய நூலில் பாக்யேஷே வியயராசிஸ்தே வியயேஷே பாக்யராசிகே சதுஷ்சத்வாரி வருஷாச்ச பிதுர் மரணம் ஆதிசேத் என்பதாக அந்த வேதாப்திமித வருஷாச்ச என்ற சொல் சதுஷ்சத்வாரி வருஷாச்ச என்பதாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். இத்துடன் இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தில் இந்த வேதாத்திமித வருஷாச்ச என்ற சொல்லுக்கு பதிலாக வே என்பது வ என்பதாக அச்சிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கிரீஷன் சர்மா அவருடைய நூலிலும் வதாப்தி மித வருஷாச்ச என்பதாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வதாப்தி மித என்ற சொல்லுக்கு பொருள் என்பது தேடி பார்த்தேன், எந்த இடத்திலும் கிடைக்கவில்லை. எனவே அது இந்த சதுஷ்சத்வாரி வருஷாச்ச என்பதுடன் பொருந்தி போக வேண்டும் என்றால் அது வேதாப்தி மித வருஷாச்ச. எனவே வ என்பது வே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. எனவே இது அச்சுப்பிழை என்பதாகவே இதை நாம் சிந்திக்க வேண்டும். ராகுனா சகிதே, ராகுனா என்பதால் ராகுவுடன் என்பதான பொருள் வரும். சகிதே சூரியே, சகித என்பது சேர்ந்த, சூரியன். எனவே ராகுவுடன் சேர்ந்த சூரியன் சந்திராத் சந்திரனில் இருந்து, ஆத் என்ற விகுதி வருகிறது. எனவே சந்திரனில் இருந்து பாக்யகதே ஷனௌ 9ஆம் பாவகத்தில் சென்ற சனி. எனவே சந்திரனுக்கு 9ல் சனி. சப்தம 7 ஏகோண விம்சாப்தே, ஏக ஊன விம்சம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஏக ஊன என்பது 1 குறைதல், விம்சம் என்பது 20, 20க்கு 1 குறைதல் 19. தாதஸ்ய அப்பாவின், மரணம் துருவம், அப்பாவின் இறப்பு நிச்சயமாக, துருவம் என்ற சொல்லுக்கு நிச்சயமாக, certainly என்பதாக பொருள் வரும். எனவே அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம், முதல் 2 வரிகள் சொல்கின்றன. அடுத்ததாக அந்த அடுத்த 2 வரிகளை சிந்திக்கும் பொழுது பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி, வியய ராசிஸ்தே 12ஆம் ராசியில் அல்லது 12ஆம் பாவகத்தில் இருக்க, 9ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்க, வியயேஷே 12ஆம் பாவகாதிபதி பாக்ய ராசிக்கே 9ஆம் பாவகத்தில் இருக்க அல்லது 9ஆம் ராசியில் இருக்க. இதை நீங்கள் 9-12 பரிவர்த்தனை என்பதாகவும் சிந்திக்கலாம். ஆனால் இது பரிவர்த்தனை என்பதை விட பாவகம், அந்த பாவகத்தில் இருந்தால் என்பதாகவே பார்க்க வேண்டும் என்பதாக நான் ஏற்கனவே பலமுறை விளக்கியிருக்கிறேன். வேத ஆப்தி மித வருஷாச்ச. வேத என்பது இந்த பூத சம்கிய என்று சொல்லப்படுகின்ற இயற்கை கணித முறை என்ற முறையில் 4 வேதங்கள் என்பதால் வேத என்ற சொல் 4 என்பதை குறிக்கும். ஆப்தி என்ற சொல்லுக்கு கடல் என்பதான பொருள் வரும். அந்த காலத்தில் 4 கடல் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது. எனவே ஜம்புத்வீபம் என்பதாக இந்தியா அல்லது உலகம் என்பது கருதப்பட்டதால் அந்த காலத்தில்
அதனை சுற்றி 4 பக்கமும் கடல் இருக்கிறது என்ற விதமாக இந்த ஆப்தி என்ற கடல் என்ற சொல்லும் 4 என்ற பொருளில் வரும். எனவே வேதம் என்பதும் 4, ஆப்தி என்பதும் 4. இந்த பூத சம்க்கிய முறையில் எண்களை மாற்றி படிக்க வேண்டும். எனவே 4 என்பதை மாற்றி போட்டாலும் 44 என்பதாகவே வரும். மித வருஷாச்ச 44ஆம் வயதில். பிதுர் மரணம் ஆதிசேத் அப்பாவின் இறப்பு போன்ற பலன்கள் சொல்லப்பட வேண்டும். இந்த தாரச்சந்திரா அவருடைய நூலில் அந்த வேத அப்தி மித வருஷாச்ச என்பதற்கு பதிலாக சத்துஷ்சத்வாரி என்பதாக அது எழுதப்பட்டுள்ளது. சத்து என்பது 4ஐ குறிக்கும், சத்துர்வேதம் என்பதாக வேதம் என்பதாக சொல்வதால் சத்து என்பது 4ஐ குறிக்கும், சத்வாரி என்பதும் 40 என்பதை சொல்லும். எனவே 4, 40, 44. எனவே அதுவும் 44 என்பதாகவே சொல்கிறது. எனவே இந்த 44 என்பதை சொல்கின்ற இந்த சொற்கள் மட்டும் மாறுபட்டுள்ளன ஸ்லோகத்தில், மற்றபடி மாற்றம் இல்லை. எனவே இந்த முதல் 2 வரிகளின் பொருள் என்பதை பார்க்கும் பொழுது, சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருக்க வேண்டும், சந்திரனில் இருந்து 9ஆம் பாவகத்தில் சனி இருக்க வேண்டும். எனவே பொதுவாக நாம் பலன் என்பதை பார்க்கும் பொழுது லக்னத்தில் இருந்து பார்ப்போம், அதே போல சந்திரனில் இருந்து பார்ப்போம், அதே போல அப்பாவிற்கான பலன் என்பதால் சூரியனை வைத்தும் நாம் பலன் பார்க்கலாம் என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். எனவே சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது சூரியனுடன் ராகு சேர்ந்திருக்கிறது. சந்திரனை வைத்து பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு 9ஆம் பாவகத்தில் அப்பாவை குறிக்கின்ற சந்திரனில் இருந்து, சந்திர லக்னத்தில் இருந்து வருகின்ற 9ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது. எனவே சூரியனும் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறது, சந்திரனுக்கு 9இல் சனி இருக்கிறது என்பதால் இது போன்ற நிலை இருந்தால் அவருடைய 7 அல்லது 19ஆம் வயதில் அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும். 7 என்பது வளர் லக்னம் 7ஆம் பாவகத்தில் சென்று கொண்டிருக்கும். 19 என்பொழுது 12 முடிந்து மீண்டும் ஒரு 7 என்பது வருவதால் அதுவும் 7ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் செல்லும் பொழுது அப்பாவின் இறப்பு நடக்கும். எனவே இது போன்ற நிலை இருக்க வளர் லக்னம் 7ஆம் பாவத்தில் செல்லும் பொழுது அப்பாவின் இறப்பு இருக்கும். எனவே 19 முடிந்த பிறகு இன்னொரு 12 சேர்க்க 31, அதனுடன் 12 சேர்க்க 43ஆம் வயதில் என்பதாக நாம் இது போன்ற நிலை இருந்தால் அப்பாவின் உடல்நிலை பிரச்சனைகள் போன்றவற்றை இது போன்ற வளர் லக்னத்தை கொண்டு 7ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் செல்லும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் நடக்கும் என்பதாக சிந்திக்கலாம் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இந்த சூரியனுடன் ராகு சேருதல், சந்திரனுக்கு 9இல் சனி இருத்தல் என்பது துவாதசாம்சத்தில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அடுத்து நாம் 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது, 2வது வரியை பார்க்கும் பொழுது, இந்த 2வது வரியை பார்க்கும் பொழுது 9ஆம் பாவகாதிபதி 12ஆம் ராசியில், 12ஆம் பாவகாதிபதி 9வது பாவகத்தில். எனவே 9, 12 பரிவர்த்தனை என்பதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தால் 44வது வயதில் அப்பாவின் இறப்பு. எனவே 9, 12 பரிவர்த்தனை என்று சிந்திக்கும் பொழுது அப்பாவிற்கான 9ஆம் பாவகத்தை லக்னமாக வைத்து பார்த்தால் அந்த 9ஆம் பாவகத்திற்கு 1, 4 பரிவர்த்தனை என்பது இருப்பதால் அப்பாவிற்கு கிட்டத்தட்ட நீண்ட ஆயுள் என்பதாகவே இந்த நேரடியாக 44ஆம் வயதிலே இது போன்ற அப்பாவிற்கான இறப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 44 என்று பார்க்கும் பொழுதும் 9வது பாவகத்தில் தான் வளர் லக்னம் சென்று கொண்டிருக்கும். எனவே நிச்சயமாக 3 சுற்று முடிந்து 4வது சுற்றில் 9வது பாவகத்தில் வளர் லக்னம் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவருடைய அப்பாவின் இறப்பு என்பது இந்த 44ஆம் வயதில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற 9, 12 பரிவர்த்தனை என்பது இருக்கும் பொழுது, எனவே இந்த 3 சுற்று முடிந்து 4வது சுற்றில் வளர் லக்னம் 9ஆம் பாவகத்தில் வரும் பொழுது அப்பாவின் இறப்பு என்பது நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதாக இந்த 9, 12 பரிவர்த்தனை என்பதை வைத்து இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 20இன் 2வது வரி மற்றும் 21ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை பார்ப்போம். இதே ஸ்லோகம் தாராச்சந்திரா மற்றும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலிலும் காண கிடைக்கிறது. கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் இந்த 2வது வரியின் கடைசி சொல் என்பது மாறி இருக்கிறது, ஆனால் பொருள் மாறவில்லை.
रव्यंशे च स्थिते चंद्रे लग्नेश रंध्र संयुते पंचत्रिंशैक चत्वारि विंशत् वर्षे मरणं पितुः. गणेश दत्त पाठकरुடைய நூலில் रव्यंशे च स्थिते चंद्रे लग्नेश रंध्र संयुते पंचत्रिंशैक चत्वारि विंशत् वर्षे पितृनाशनम. रव्यंशे च रव्यंशம் என்பது சூரியனின் அம்சம் என்பதாக பொருள் கொள்ளலாம். ரவி அம்சம். எனவே சூரியனின் அம்சத்தில் ஸ்திதே சந்திரே சந்திரன் இருக்க, லக்னேஷே லக்னாதிபதி, ரந்திர சம்யுதே 8ஆம் பாவகத்தில் இருக்க, பஞ்ச திரிம்ஷ பஞ்ச என்பது 5, திரிம்ச என்பது 30, எனவே 35, ஏக சத்வாரி விம்சத் சத்வாரிம்ஷத் வருஷே, ஏக என்பது 1, சத்வாரி என்பது அது 40, எனவே 40 + 1 41ஆம் வயதில் மரணம் பிதுகு அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும். இந்த மரணம் பிது என்ற சொல் பித்ருநாசனம் என்பதாக எழுதப்பட்டுள்ளது. அப்பாவின் அழிவு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். மற்றபடி அந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்கள் அதே போன்று இருக்கிறது. இந்த அப்பாவின் அழிவு அல்லது மரணம் என்பதற்கான விளக்கம் என்பது அழிவு என்னும் பொழுது பல்வேறு விதமான அழிவு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் முதல் ஸ்லோகம் மரணம் என்பதாகவே சொல்லியிருக்கிறது. எனவே இறப்பு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற விளக்கம் என்று பார்க்கும் பொழுது ரவ்யம்சே ச ஸ்திதே சந்திரே என்பது சூரியனின் அம்சத்தில் சந்திரன் இருக்க என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எந்த அம்சத்தில் என்றால் பொதுவாக உரை எழுதியவர்கள் நவாம்சம் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். எனவே அம்ச என்று சொல்லியிருக்கும் பொழுது அது நவாம்சத்தையே குறிக்கும் பொதுவாக என்பதாக அதை புரிந்து கொண்டு நவாம்சத்தில் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். எனவே நவாம்சத்தில் சூரியனின் அம்சத்தில் சந்திரன் இருக்க என்று வருவதால் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்க என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். ஆனால் இது அப்பாவை பற்றிய ஸ்லோகம் என்பதால் இதை நாம் துவாதச அம்சத்தில் பார்க்க வேண்டும். எனவே துவாதச அம்சத்தில் சந்திரன் சிம்மத்தில் இருக்க என்று பார்ப்பது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய சிந்தனை. எனவே இதை நாம் இது போன்ற நிலையில் கிரக நிலைகள் இருக்கும் பொழுது அப்பாவிற்கு அந்த வயதில் இறப்பு நடந்ததா என்பதை ஜாதகங்களை வைத்து ஆராய்ந்தால் மட்டுமே இது நவாம்சத்தில் பார்க்க வேண்டுமா அல்லது துவாதச அம்சத்தில் பார்க்க வேண்டுமா என்பதற்கான புரிதல் என்பது நமக்கு தெளிவுபடும். என்னிடம் இருக்கின்ற ஜாதகங்களை வைத்து நான் தேடி பார்த்தேன். எனக்கு இது போன்ற கிரக நிலைகள் கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஏதேனும் ஜாதகங்கள் கிடைத்தால் பகிருங்கள். ஸ்டார் அகாடமியில் அல்லது யூடியூபில் பகிருங்கள். நாம் இதை ஆராய்ந்து பார்க்க முடியும். எனவே சூரியனின் அம்சத்தில் சந்திரன் இருக்க, நவாம்சத்திலோ துவாதச அம்சத்திலோ சிம்மத்தில் சந்திரன் இருக்க, லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது இதையும் துவாதச அம்சத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டும். எனவே லக்னாதிபதி துவாதச அம்ச லக்னாதிபதி 8இல் இருக்க வேண்டும். துவாதச அம்சத்தில் சிம்மத்தில் சந்திரன் இருக்க வேண்டும். இது போன்ற நிலை இருந்தால் அந்த ஜாதகரின் 35ஆம் வயதிலேயோ அல்லது 41ஆம் வயதிலேயோ அப்பாவின் இறப்பு இருக்கும். 35 என்று சிந்திக்கும் பொழுது 11ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் என்பது செல்லும். 41 என்னும் பொழுது 5வது பாவகத்தில், 5, 11 என்ற 2 பாவகங்களில் வளர் லக்னம் வரும் பொழுது அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும் என்ற விதமாக இதை புரிந்து கொள்ளலாம். 5 என்னும் பொழுது 9ஆம் பாவகத்திற்கு 8ஆம் பாவகமாக வரும். 11 என்னும் பொழுது 3ஆம் பாவகமாக வரும். எனவே இந்த 3, 8 என்ற இந்த அச்சில் வளர் லக்னம் வரும் பொழுது அப்பாவின் இறப்பு நடக்கும். இது போன்ற கிரக நிலை சூரியனின் ராசியில் சந்திரன் இருக்க வேண்டும். 8ஆம் அதிபதி லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். முக்கியமாக துவாதச அம்சத்தில், நவாம்சத்திலும் பார்க்கலாம், ராசியிலும் பார்க்கலாம். ஆனால் துவாதச அம்சம் முக்கியமாக கருதப்பட வேண்டும் என்பதாக நான் சிந்திக்கிறேன். அப்படி இருந்தால் அந்த 3, 9, 3, 5 11, 5 அச்சு எனும் பொழுது அது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதையும் ஜாதகங்களில் தேடி பார்த்தால் மட்டுமே இந்த பலன் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும்.
தொடர்ந்து நாம் 21ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரி மற்றும் 22ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் மாற்றம் எதுவும் இல்லாமல் தாராச்சந்திரா, கணேசர் பாட்டக் போன்றவர்களுடைய நூலிலும் காண கிடைக்கிறது. பித்ருஸ்தானாதிபே சூரியே மந்த பௌம சமன்விதே பஞ்சாஷத் வர்ஷரே பிராப்தே ஜனகஸ்ய மிருதிர் பவே. பித்ருஸ்தானாதிபே 9ஆம் பாவகாதிபதி, பித்ருஸ்தான அதிப என்பதாக அதை பிடிக்கலாம். சூரியே சூரியன் ஆகி, மந்த பௌம சமன்விதே, மந்த என்பது சனி, பௌம என்பது செவ்வாய், சனி செவ்வாயுடன் சேர்ந்திருக்க. பஞ்சாஷத் வருஷரே, பஞ்ச என்பது 5, ஷத் என்பது 10 என்பதாக வரும். எனவே 5 10 50, 50ஆம் வயதில் பிராப்தே கிடைக்கும். ஜனகசிய அப்பாவின் மிருதிர் பவே, இறப்பு நடக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற விளக்கம் என்பது மிகவும் எளிதானது. 9ஆம் பாவகாதிபதி சூரியனாகி, அது சனி செவ்வாயுடன் சேர்ந்திருக்க, ஜாதகரின் 50ஆம் வயதில் அவருடைய அப்பாவின் இறப்பு நடக்கும் என்பதாக இதை சொல்கிறது. எனவே சூரியன் 9ஆம் பாவகாதிபதியாக இருக்க வேண்டும், சனி செவ்வாயுடன் இணைந்திருக்க வேண்டும். எனவே இது தனுசு லக்னத்துக்கு மட்டுமே இந்த விளக்கம் என்பது பொருந்தும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே லக்னம் தனுசாகி இருக்கும் பொழுது 9ஆம் பாவகாதிபதி சூரியனாகும். அந்த சூரியனுடன் அது அப்பாவை குறிக்கின்ற காரகனும் ஆகிறது, 9ஆம் பாவகாதிபதியும் ஆகிறது. எனவே அந்த இரண்டுமே சனி செவ்வாயுடன் சேர்ந்திருக்க என்னும் பொழுது சூரியன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதாக நாம் சிந்திப்போம். காரகனும் பாதிக்கப்பட்டு அதே நேரத்தில் பாவகாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது சனி செவ்வாயின் இணைவினால். ஆனால் இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது அப்பாவின் இறப்பு என்பது 50வது வயதில் தான் நடக்கும். ஜாதகரின் 50ஆம் வயது என்பது, அப்பாவின் வயது என்பது கிட்டத்தட்ட 70 75 அது போன்ற நிலையில் இருக்கும் இன்றைய காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது. எனவே 50வது வயதில் தான் அப்பாவுடைய இறப்பு நடக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற விளக்கம் என்பது நம்மால் எளிதாக புரிந்து கொண்டாலும் அதனுடைய காரணம் என்பதை சிந்திக்கும் பொழுது அது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளப்பட முடியாது. எனவே இந்த பித்ருஸ்தானாதிபே சூரியே என்று சிந்திக்கும் பொழுது இது 2 தன்மைகளையும் சொல்கிறதா? அதாவது பித்ருஸ்தானாதிப என்பது ஒன்று, எனவே 9ஆம் பாவகாதிபதி என்பது ஒரு சொல், சூரிய என்பது 2வது சொல். எனவே நான் இதை பல்வேறு விதமாக இதற்காக ஆராய்ந்து பார்த்தேன். எனவே இது தனித்தனியாக பித்ருஸ்தானாதிப என்பதையும் சூரியன் என்பதையும் மாற்றி தனித்தனியாக பார்க்க சொல்கிறதா? 9ஆம் பாவகாதிபதி சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறதா, சூரியன் சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறதா என்று பார்க்க சொல்கிறதா? இல்லை 9ஆம் பாவகாதிபதி சூரியனாகி இருக்கும் பொழுது சனி செவ்வாயின் தொடர்பா என்று பார்க்கும் பொழுது இந்த 2வது விளக்கம் தான் சரியாக வருகிறது. எனவே 9ஆம் பாவகாதிபதி சூரியனாக வர வேண்டும், அப்படி இருக்கும் பொழுது அது சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதாகவே இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இது பொதுவாக தனுசு லக்னத்துக்கு மட்டுமே இந்த விளக்கம் என்பது பொருத்தமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த விருச்சிகத்தின் இறுதி பாகையிலோ அல்லது மகரத்தின் துவக்க பாகையிலோ சில நேரம் லக்னம் இருக்கும் பொழுது கூட 9ஆம் பாவகாதிபதி என்பது சூரியனாக வரக்கூடும். எனவே 9ஆம் பாவகம் மத்தி என்பது சிம்மத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் பொதுவாக இது தனுசு லக்னத்திற்கு பொருந்தும் என்பதாக இதை சிந்திக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சனி செவ்வாயின் தொடர்பு, சனி செவ்வாய் சேர்ந்திருக்க சூரியனுடன் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் இதை நாம் ராசி சக்கரத்தில் மட்டும் பார்க்காமல், எனவே ராசி சக்கரத்தில் மட்டும் இதை பார்த்தால் இது 12 லக்னங்களுக்கும் பொருந்தாமல் ஒரே ஒரு லக்னத்துக்கு மட்டுமே இந்த விளக்கம் பொருந்தும் என்பதாக வரும். ஆனால் இதை நாம் முக்கியமாக துவாதசாம்சத்திலும் பார்க்க வேண்டும். எனவே துவாதசாம்ச லக்னம் தனுசாகி வந்து சூரியனுடன் சனி செவ்வாய் சேர்ந்திருக்க என்பதாகவே இதை சிந்திக்க வேண்டும். தேவைப்பட்டால் நவாம்சத்திலும் இதை பார்க்கலாம். எனவே துவாதசாம்சத்தில் தனுசு லக்னம் என்று வந்தால் இது 12 லக்னங்களுக்கும் துவாதசாம்சத்தில்
தனுசு என்பது லக்னமாக வரக்கூடும். எனவே இது மற்ற லக்னங்களுக்கும் பொருந்தும். எனவே ராசியை விட துவேதசாம்சத்தில் இந்த விளக்கத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். அதிலும் முக்கியமாக சனி செவ்வாய் சேர்க்கை சூரியனுடன் எனும் பொழுது 3 பாவர்கள் இணைந்திருப்பார்கள். எனவே இது அப்பாவை குறிக்கின்ற காரகனுக்கும் பாவகாதிபதிக்கும் மிகுந்த பாதிப்பை தரும் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனாலும் 50வது வயதில் தான் அவருடைய இறப்பு நடக்கும், அப்பாவின் இறப்பு நடக்கும் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 50வது வயது என்னும் பொழுது வளர் லக்னம் 2வது பாவகத்தில் சென்று கொண்டிருக்கும். எனவே வளர் லக்னம் 2வது பாவகம் என்னும் பொழுது 9ஆம் பாவகத்திற்கு 6ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் செல்லும் பொழுது அப்பாவின் இறப்பு நடக்கும். ஆனாலும் 50வது வயது என்னும் பொழுது இது அப்பாவிற்கு குறுகிய ஆயுள் என்பதாக இதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த ஸ்லோகத்தை ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து துவேதசாம்சத்தில் இது போன்ற சூரியன் சனி செவ்வாய் இணைவு இருக்கும் பொழுது அப்பாவின் இறப்பு எப்பொழுது நடந்தது என்ற ஜாதகங்கள் கிடைத்தால் மட்டுமே இந்த ஸ்லோகத்தின் உண்மைத்தன்மை என்பது நமக்கு புலப்படும். ஆனாலும் இது நம்முடைய பொதுவாக நாம் புரிந்து கொள்கின்ற சூரியனுடன் சனி செவ்வாய் இணைப்பு என்பது பொதுவாக அப்பாவிற்கான நல்ல தன்மையாக நாம் கருதுவதில்லை. ஆனாலும் இது போன்ற நிலை இருந்தால் அப்பாவின் ஆயுள் என்பது 50வது வயதில் தான் அப்பாவின் இறப்பு என்று சொல்வதால் இது சற்றே உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விளக்கம். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் அப்பாவின் இறப்பு என்ற தன்மையை பற்றி பேசின. அதிலும் குறிப்பாக சுதர்சன சக்கர தசை என்பது இந்த வயது, இந்த குறிப்பிட்ட கிரக நிலைகள் இருந்தால் எந்த வயதில் இது போன்ற பலன்கள் நடக்கும் என்பதையே தொடர்ந்து இந்த ஸ்லோகங்கள், இந்த அத்தியாயங்கள், அந்த பாவகம் பற்றிய விளக்கங்கள் பேசி வருகின்றன என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே உங்களிடம் இருக்கின்ற ஜாதகங்களை வைத்து இது போன்ற பாவக நிலைகளில் பாவகம் என்பது முக்கியமானது. எனவே இந்த வர்க்கங்களிலும் பாவகம் என்பது பார்க்கப்படலாம். ஜெகநாத ஹோரா இவற்றை தருகிறது. தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய தமிழில் உள்ள ஜெகநாத ஹோரா விளக்கத்தை சென்று பார்க்கலாம். ஸ்டார் அகாடமியில் உரைகள் இருக்கிறது. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு ஆங்கிலம் புரியும் என்றால் அதிக அளவு இணையத்தில் யூடியூபில் விளக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை வைத்து நீங்கள் ஜெகநாத ஹோராவை கற்றுக்கொள்ளலாம். எனவே அதை வைத்து வர்க்கங்களிலும் பாவகங்கள் என்பதை பார்க்க முடியும். அப்படி பார்த்து இது போன்ற கிரக நிலைகள் இருந்தால் இந்த குறிப்பிட்ட வயதில் இது போன்ற பலன்கள் நடந்ததா? எனவே நாம் பார்த்து வருகின்ற ஒவ்வொரு பாவக பலன்களுக்கும் வயது என்பதை பார்க்கும் பொழுது அதை நாம் இந்த சுதர்சன சக்கர தசை என்பதை வைத்து லக்னம் இருக்கின்ற புள்ளியில் இருந்து கணக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டாக 30 பாகை நகரும் என்ற விதமாக இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். எனவே லக்னம் எந்த பாகையில் இருக்கிறதோ அங்கிருந்து 30 பாகை ஒரு ஆண்டு என்ற விதமாக நாம் தொடர்ந்து லக்னத்தை தொடர்ந்து நகர்த்தி கொண்டே சென்றால் இந்த வளர் லக்னம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதுவே சுதர்சன சக்கர திசைக்கான முக்கியமான ஒரு புள்ளி என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இதை வைத்து நாம் இந்த வயது என்பதை தேடி பார்க்க முடியும். இது ஒரு குறிப்பிட்ட கிரக நிலை என்பதால் அனைத்து கிரக நிலைகளுக்குமாக என்னிடம் அந்த குறிப்பிட்ட வர்க்கத்தில் இது போன்று இருக்க வேண்டிய நிலை என்பது என்னிடம் இல்லை. எனவே என்னால் இதில் பல ஸ்லோகங்களை உறுதிப்படுத்தி பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் பார்த்த வரையில் இந்த விளக்கங்கள் பொருந்தி வருகின்றன. ஆனால் இதை அனைத்து ஜாதகங்களிலும் தேடி பார்த்தால் மட்டுமே நம்மால் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே உங்களிடம் இது போன்ற ஜாதகங்கள் இருந்தால் நீங்கள் இதை ஸ்டார் அகாடமியில் பகிர முடிந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜோதிட விதிகளை பயன்படுத்தி பார்த்து நாம் அனைவரும் சேர்ந்து இதை கற்க முடியும். உங்களால் முடிந்தால் இது தயவு செய்து செய்யுங்கள். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.